Took a couple L's this week. It's been hard to get out of bed. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இது வந்து எப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பிராண்டோட இயர்ஃபோன்ஸை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண. நல்லா இருக்கு. ஆனா நான் என்னன்னு சொல்றேன், நீ கடைசியில் இப்படி முடிப்பேன்னு நினைச்சேன். ஃபேண்டாஸ்டிக்கான பல கோடி மதிப்புள்ள போயிங் ஏரோப்ளேன் ஏர் இந்தியால ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஆக்சுவலா போன தடவை நான் வரும்போது இது இருந்ததுடா. ஆனா நான் மறந்துட்டேன். இதை வந்து வீடியோ பாருங்க. இந்த காலத்துல எவன் இந்த ரீயூசபிள் அந்த கரெக்ட் தான் பேப்பர் ரீசைக்கிளபிள் கவர்லாம் யாரு கொடுக்குறா? இவங்க தராங்க. இங்க இருங்க, இது வந்து ஒவ்வொருத்தரோட சீட்லயும் இருக்கும் சரியா? அதுல வந்து நீங்க கேட்கலாம், சீட்ல வச்சிருந்தா திருடிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு. அப்படி இல்ல, அவங்களே போட்டிருப்பாங்க இது வந்து ரீயூசபிள் இயர்போன்ஸ். நானும் ஒரு வருஷம் கிட்ட காட்டும் போது சுட்டுட்டியான்னு தான் கேட்டேன். இல்ல அப்புறம் அதுல போட்டிருக்கு, நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ போன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, வாங்கினதே வாங்கியிருக்கோம். நான் என்கிட்ட இருக்கு. நம்ம தான் கவர் பண்ணல. என்ன தெரியுமா, OnePlus, ரியல்மி, ஓப்போ எல்லாம் என்னது 50 ரூபாய். வீணோ தெரிஞ்சிருக்குமே பஸ்ல ட்ரெயின்ல அந்த மாதிரியான ஹெட்ஃபோனு. ஸோ இது ரொம்ப பேசிக்கான இருக்கு. ரைட்டு. இது வந்து 3.5mm ஜாக் தானே? 3.5 தானே இருக்கும். அதுவும் இல்லைன்னா சமச்சோக்கா இருக்கும். வீடியோ முடிஞ்சு ஆடியோ குவாலிட்டி முடியாது. சூப்பரா கேக்குது. அவரு கேக்குறது நல்ல சவுண்ட் லீக் ஆகுது. சிரிக்கிறாரு, நல்லா இருக்குன்னு சிரிக்கிறாரா இல்லை இதெல்லாம் ஒரு பொருளான்னு சிரிக்கிறாரா? ஆனா சவுண்ட் லீக் சூப்பரா ஆகுது. அவர் போய் கேட்கறது நான் இங்கதான் நிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஃபிளாட் மியூசிக் எல்லாம் இல்ல, நாங்க ஃபிளாட் மியூசிக்காக டியூனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிளாட் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேற ஃபிளாட் மியூசிக்னு என்ன சாகடிக்கிறோம். டியூனிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. சும்மா அது அறபோதையில வளரிக்கிட்டு. இல்லைன்னா இப்படி ஏதாவது முட்டு கொடுத்தா நாளைக்கு ஏதாவது ஃபிளைட்ல வீட்டுல போகும்போது உசுரோட கூட்டு போய் சேர்த்து விட்டுருவான்ல. நீ அப்படி வர கரெக்ட் தான். டேக் ஆஃப் பண்ணதோட சரி. இந்த வீடியோ பாக்குறாரு அப்ப அவனை இறக்கவே கூடாது. மாடர்ன் போன்ல எப்படி இருக்குன்னு பாப்போம். பிக்சல் 5 நாங்க மாடர்ன் போன்னு சொல்லுவோம் தான். ஆமா அது மாடர்ன் போன் தான். ஏன் இல்லையா? இல்ல ஆமா இல்ல 765G Qualcomm DAC-ஓட ஒரு அருமையான டிவைஸ். ஓகே இதுக்கு வந்து DAC யூஸ் பண்ணிருக்காரு. அதான் அந்த கன்வெர்ட்டர். அதுவும் பிக்சலோடது தான். ஓகே நேட்டிவ் பிக்சலோடது தான் நான் மாட்றேன். படையப்பா தான் முதல்ல இருந்திருக்கு. அடுத்து ஆரம்பல எப்படி வந்தா இப்போ கேட்டா இதெல்லாம் கேட்டா ஸ்கூல்ல உள்ள நாம ஒருத்தர் வேற சொல்றாரு. என்ன சவுண்ட் லீக் ஆகல? லைட்டா, ஆனா அது அளவுக்கு ஆகல. ஒருவேளை மியூசிக் மாறினதுனால இருக்கலாம். எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பட்ஜெட் ஹெட்ஃபோன், அதால ஸ்டீரியோஸ் இது என்னது ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்ஸ் பெருசாக பண்ண முடியல. இது வந்து யாருக்கு தேவை அப்படின்னா, நல்ல இப்போ ஒரு ஐஎம்ஓ இல்லாட்டி ஒயர்டு டியூல் டிரைவர் ஹெட்ஃபோன்ஸோ வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படி என்ன தானே இதில் இருக்கு, இது எதுக்குன்னா எனக்கு 800 ரூபாய்க்கு பில்லு போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படியோ எது இதுக்கு 800 இது இல்லடா, யாரா இவன் 800 ரூபாய்க்கு மீ டியூல் டிரைவர் இருக்கும்லடா, அது எதுக்கு 800 ரூபான்னு கேட்பாங்கல்ல. அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு இந்த மாதிரியான அதுக்கு இது பதில்னு சொல்ல. ஆமா, இதை நீ காதுல இப்ப மாட்டினா உனக்கே புரிஞ்சிடும். ஆரம்பிக்கும் போது பார்த்தனா மல்டி ஃப்ரீக்வன்சி ஃபேண்டாஸ்டிக் குவாலிட்டி ஏர் இந்தியாவோட இது கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் குவாலிட்டியா? ஃபிட் பா அப்சல்யூட்லி. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, யார் இல்லன்னா. ஓகே மாட்டியட்ட. ஆரம்பம் இது வந்து ஹம்மிங். இவ்வளவு நேரம் நீ கேட்டது ஹம்மிங், அதனால எப்படி இருக்கணும், நல்லா இருக்கும். இப்ப பாரு, என்ன கலட்டாதரா ராசா? கட் பண்ணுங்க அத முதல்ல. சொல்லு. அதுக்கு வந்து எது ஃப்ரண்ட், எது மிட், எது பேக், எதுவும் அதுக்கு தெரியல. எது ஹை பிட்ச், எது வாக்கல், எது பிஜிஎம்னோ அதுக்கு தெரியல. எல்லாம் ஒண்ணா வரும். இல்ல இது ஒன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் வந்து கொஞ்சமாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சேன். இது எப்படி இருந்ததுன்னா அதுலயும் தோக்கடிச்சிருச்சு. நான் அதை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சரியா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. அப்புறம் இருந்தது எனக்கு அதை பார்த்ததுமே. வந்து தப்பா சொல்ல, பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா எனக்கு தெரியாது. நான் பிரிச்சு இப்பதானே பாக்குறேன்.
இப்ப கண்ணத்திற்கு தானே பிரிச்சாரு. அந்த இடத்துக்கு வந்து எதுவும் எடுத்துட்டு போல, எதுவுமே இல்லாம எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பொருள் கையில இருக்கிறது நல்லதுதான். கரெக்ட் தான், இதை கொடுத்தாங்களே தவிர இது ஒர்க் ஆகுறதுக்கான எதுவுமே அங்க இல்லையே. இது என்னைக்கு ஒர்க் ஆகும், அதுக்குதான் ஒரு இது வாங்கணும் நம்ம தான். அது இல்ல, அவசரப்படாத, நீ வந்து சனைசர் அதுல உள்ளதெல்லாம் பார்த்துட்டு சொல்ற. அது இல்ல, ஜாக்கே இருந்தது, யூஎஸ்பி போர்ட் இருந்தது, எதுவுமே ஒர்க் ஆகலையா? அப்புறம் நான் ஃப்ளைட்ல சொல்றேன், திருப்பி ஃப்ளைட்ல போற நிலைமை வரும். வீடியோ எவனாவது பாக்குறவனா இருக்க போறான். அவங்க இப்ப என்ன சொல்லுவாங்க, நீ முதல்ல சொல்லிட்ட, நான் போனதும் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்வாங்க. இல்ல பறந்தாலும் பறந்துடும், இந்த சுத்தனா ஃப்ளைட் மாதிரி. அப்படிலாம் பண்ணாத. இது வந்து பேசிக் ஹெட்ஃபோன். பேசிக்லாம் இல்லை, இது பேசிக்கும் பேஸு. அதாவதுங்க இதுக்கு பிஜிஎம்னா எதுன்னு கண்டுபிடிக்கல, வோக்கல்ஸ்னா எதுன்னு கண்டுபிடிக்கல. பரவாயில்லடா, என்ன டிரைவர் யூனிட் வெளில தெரியுதுல்ல, யாருக்குனாலும் காட்டலாம்ல. சும்மா மெஷ் டிரைவர் நாங்க பாரு உள்ள இருக்கு பாரு. மெஷ்ஷே இல்ல, மெஷ் அடைச்சு வச்சிருப்பாங்களாம்ல, அதுக்கு தனியா செலவாகும். வந்து அட்லீஸ்ட் ஒரு 150 ரூபா வச்சுட்டுக்காவது கம்ப்ளீட் அந்த அளவுக்கு வரும்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு. இது எப்படின்னா, நாங்க லோக்கல் மார்க்கெட்ல 50 ரூபாய்க்கு நான் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினேங்க. சீரியஸா நம்ம ராகவன்லாம் வந்து வரும்போது, அண்ணா என்னது இது 50 ரூபாய்க்கு ஏதோ OnePlus ஒயர்டுன்னு போட்டு வச்சிருக்கான் அப்படின்னா, சரி அது என்னன்னு பாப்போம் ப்ரோ அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாப்ல. பார்த்தா 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னும் நான் வீடியோவா நான் போடல. என்கிட்ட ரியல்மி, OnePlus, ஓப்போ ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கேன். ஒரிஜினல் இல்ல சொல்லுவாங்க, காண்டாகட்டும் ஒரிஜினல் நினைப்பாங்க. அப்படி அதெல்லாம் என்ன பிராண்டு, பல கோடி ரூபாய் மதிப்புல காத்துலயே போற பிராண்டு. ஆரோ எங்களுது தான், இந்தியாவும் எங்களுது தான். ஆனா லோகோலாம் கொடுத்துருக்கானே, அதுக்காக அவனை அப்ரிசியேட் பண்ணணும்ல. அங்க பாருங்க. சரி, மொத்தம் இது சப்போஸ் வெளியில நம்ம யாராவது வாங்குறதா இருந்தா 20 ல இருந்து 50 ரூபா. இல்லடா, இந்த குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினா 20 ரூபால இருந்து 50 ரூபா வரைக்கும் போகுங்க. அவ்வளவுதான். அதுதான் நிஜமா, அவ்வளவுதான்டா. ஆனா ஒயர்ல இருந்து மட்டும் இம்புட்டு கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். அது வந்து எதுக்குன்னா, நீ எழுந்து அங்க இருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போனா அப்புறம் சொல்லி விடுவோம் பாத்துக்க. இல்லடா, நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து வாஷ்ரூம் வரைக்கும் பாட்டு கேட்டுட்டே போலாம்ல. ஆண்டவர் வந்து இததான் வந்து ஃபுல்லா கேட்டுட்டு போயிட்டு வந்தாரு ஃப்ளைட்ல போகும்போது. ஷாக்ஸ் எல்லாம் இதை பாத்துருச்சு, ஷாக்ஸ் த்ரோ பண்ணிட்டாரு. ஷாக்ஸ்? ஆமா. சரி, இல்லைங்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நீங்க உடனே நான் ஏதோ ஏர் இந்தியாவை மட்டம் தட்டணுன்றக்கா பண்ண நினைச்சிடாதீங்க. நிஜமாவே அதுல அவங்க பிளேஸ் பண்றது வந்து ஒரு நார்மல் என்ட்ரி லெவல் ஹெட்ஃபோன்ஸுங்க. இது வந்து நம்ம எப்படி இருக்குன்னா, அவங்க ப்ரொவைட் பண்ற ஃபுட்டோட இது பல மடங்கு சீப்பு. புரியுதா? அவங்க ப்ரொவைட் பண்ற ஃபுட்டே வேற லெவலு. எனக்கு வந்து இப்படி அங்க அங்க யாராவது மிஸ் எடுத்துட்டு போகாம இருக்கலாம். எடுத்துட்டு போறதுக்கு தான் வச்சிருக்காங்களே, ஒவ்வொரு சீட்லயும் இருக்கும். இதை சொல்லலனே, ஹெட்செட்டே நான் எடுத்துட்டு போல, மாட்டிக்கிட்டேன். வேற வழியே இல்லனால இதை எடுத்துட்டு போவான். ஆனா அவன் போன்ல ஹெட்ஃபோன் ஜாக் இருக்காது. ஆமா, இந்த காலத்துல அது ஒரு பிரச்சனை தான். இதுதான் சரி, அவனுக்கு கொடுத்தான். இது ஃபுல்லா டைப் சி. உடனேங்க கிளிக்ஸ் கம்யூனிகேட்டர்ல நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். அது வரட்டும், கையில இருந்தாதானே ஃப்ளெக்ஸ்ரா. வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அதுக்கு பிளான் எங்க போனாலும் அதுதான்டா. சரி ரைட். இந்த மாதிரி ஏதாவது பாத்திருக்கீங்களா? இப்படிதான் பார்த்தது இல்லையா நீ அப்படின்னு இப்படிதான் இந்தியா வாசல்ல இவர் பார்த்து சொன்னாங்க. சரி சொல்ல 110 ரூபான்னு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். 110 ரூபாயா? இது எப்படி இருக்குன்னா, OnePlus எல்லாம் பாத்திருக்கியா? 110 ரூபா நீ சொன்னது எப்படி இருந்துன்னா, OnePlusல உள்ள போட்டிருப்பாங்க கடைசியில போன் வாங்கிருப்பான் எல்லாருக்கும் பிரிச்சுட்டு மேல பார்த்தனா ஒரு ரேப்பர் இருக்கும், அதுக்கு போட்டிருப்பான் 1 kg 5 rupees அதை போட்டிருப்பான். இல்லாட்டி 100 kg 5 rupees அதை போட்டு. டேய், நான் எங்கடா போய் தேடுவேன் 100 kg பிளாஸ்டிக்? அதுவும் அந்த வெயிட்டே இல்ல, கொடுத்து அனுப்பு. அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? நம்பரா வச்சு யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது யூனிக்கா இப்படி ஒரு பிரீமியம் பிராண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கேன். பிரீமியம் பிராண்ட் இல்லையா இது? ஏர் இந்தியா பிரீமியம் பிராண்ட் இல்லையா இது? சொல்ல முடியாது, ஏன்னா ஏர் இந்தியால டிராவல் பண்ண நிறைய பேர் அதே இல்ல பிரீமியம் பிராண்ட் தான். இந்த மாதிரி ஒரு பிரீமியம் பிராண்ட்ல நிறைய பேர் சொல்லிட்டான். சரி, இப்போ இதுக்கு வாரண்டி டீடைல்ஸ்லாம் நாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழ போடுவோம். நீங்க அதை படிச்சிட்டு எங்க கிட்ட சொல்லுவீங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்க்க வச்சேன், டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டடா வெண்ண அப்படின்னு இப்போ ஒரு 2 வாய்ஸ் கேட்டுச்சு. அப்படிதான் இருக்கு. சரி ரைட்டுங்க, நான் வந்து ஒரு பேசிக் யூஸ்க்கான ஹெட்ஃபோன்ஸ், பெரிய கற்பனையோடலாம் யாருமே இதை யூஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. கையில் எப்பயுமே ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துட்டு போங்க, அதான் பெஸ்ட். சரியா? அதுலயும் வந்து ஃபிளைட் ஜேர்னி வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல போறேன் அப்படின்றவங்க சில சமயங்கள் அந்த காது அடைக்கிறது ஏஎன்சி ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துட்டு போனா கொஞ்சம் நீங்க எஸ்கேப் பண்ணலாம். ரைட்டா? அதுவும் கொஞ்சம் அக்ரெசிவான ஏஎன்சி இருக்கணும். அப்படின்னா இப்போ OnePlusல Buds 4 வந்து ஒரு 53 dB வருதுல, ஸோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாறுறது அவ்வளோ தெரியாது. ரைட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க.